கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சிருந்து போயிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்றதை டிசைட் பண்ணிட்டு, இந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாதுன்றதை டிசைட் பண்ணிட்டு 2000 ரூபாய் கொடுத்து இல்ல 1000 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து வாங்குற ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு. அந்த பில்லில் போடப்பட்டிருக்குது, இது பண்டிகை நாட்களில் வாங்குற பொருள், அதனால திருப்பி உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி பரவாயில்ல, 500 ரூபாய் கஷ்டப்பட்டு உழைச்சோம், நமக்கு கிடைக்கல, நம்ம போடணும்னு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சிருக்கிற யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நான் வாங்கினேன் எனக்கு பிடிக்கல இதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்துடலாம், தப்பு இல்லை. சரி 500 ரூபாய் தானே, கஷ்டம் தான், சரி 500 ரூபாய் போச்சு பரவாயில்ல. இது சட்டை, இது துணி, இது நான் எடுத்த முடிவு எனக்கு தப்பா போச்சு, ஆனா அந்த முடிவில் எனக்கு வர்ற தீமை வந்து ரொம்ப பெருசா தெரியல, சரி ஓகே சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சில முடிவை ஒன்ஸ் உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு, ஹலோ தங்கச்சி மாதிரிலாம் கேளுங்க, தம்பி மாதிரிலாம் கேளுங்க, சில விஷயத்த ஒரு டைம் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதை எடுக்கும்போது இதை மாத்திரலான்னு ஒருவேளை தோணுனா கூட அதை ஒவ்வொரு டைமும் திரும்ப திரும்ப மாற்றும் போது அதன் நிமித்தமாய் நீங்க அனுபவிக்கிற வலி இருக்கு பாருங்க, அதை சம்பாத்தியத்துல எல்லாம் முடிக்க முடியாது. அந்த முடிவின் நிமித்தமாய் வருகிற அந்த பிரச்சனையை உங்களால வேற எதுலையுமே ரெடி பண்ண முடியாது, அது திரும்ப ரெடியா பண்ண முடியாது பிரதர். கரை தான், அழுக்கு தான் பிரதர், போகாது பிரதர். என்ன ஷாம்பு போடலாம், என்ன எது வேணாலும் போடலாம், ஆசிட்டே போடலாம் பிரதர், துணி தான் நஞ்சு போகுமே தவிர கரையை எடுக்க முடியாது பிரதர். கரையெடு இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய பேர் கூட இப்ப குமுறிட்டு இருக்காங்க தெரியுமா, அழல. என்ன சொல்றாங்க தெரியுமா, பாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் எடுத்த முடிவு தப்புன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, பட் என்ன பண்றது, நான் எடுத்த முடிவுக்காக கர்த்தரா சில முடிவுகளை கொடுத்து வருத்தத்தை அனுபவிச்சா கூட அந்த வருத்தத்தை தாங்கிறதுக்கு பலன் தருவார். போய் அவருக்கு முன்னாடி நீங்க தானே சொல்றதுக்கு ஈஸியா சொல்லிடலாம், ஆனா நம்மளா எத்தனை பேர் எச்சரிச்சும் கேட்காம நான் இதை செய்வேன்னு ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லும் போது இறங்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாலுமே தவிர நீங்க ஏன் இப்படி அனுமதிச்சீங்க ஆண்டவரேன்னு கேட்க நம்மளால முடியாது. சோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா. அன்னைக்கெல்லாம் எந்த காரணம் சொல்ல முடியாது, எங்க அம்மா ஒழுக்கம் இல்லை, எங்க அப்பா ஒழுக்கம் இல்லை, என்னை யாரும் கவனிக்கல, எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, எந்த காரணமும் சொல்ல முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் சொல்றேன், இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா? கேட்கல, வேணுமா? கண்டிப்பா வேணும். முடிவு எடுக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய குவாலிட்டி, பெரிய குவாலிட்டி, பெரிய குவாலிட்டி. டிசைட் பண்றீங்க பாருங்க, எஸ் நோ, நோன்னு சொல்றீங்க பாருங்களேன், அது உங்க வெயிட். எஸ்ன்னு சொல்லி அதை வாங்குறீங்க பாருங்க, அது உங்க வெயிட். நீங்க வந்து மெச்சூர்ட் ஆயிட்டீங்க, நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க சாதிப்பீங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் எஸ் ஆர் நோ சொல்றதுதான். அது பெரிய அபிஷேகம். நான் இப்போ போக போக தான் அதை கண்டுபிடிக்கிறேன், பெரிய அபிஷேகம், அது கண்டிப்பா வேணும். ஆனா அதே நேரத்தில் அது ரொம்ப கேர்ஃபுல்லா. ஹல்லேலூயா. நல்ல வாலிப பிள்ளைங்க தம்பிங்க எல்லாம் தவற மாட்டீங்கன்னு நம்புறேன். சில செய்திகளை கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இவ்வளோ சத்தியத்தை கேட்டும், இவ்வளோ பேசியும், இவ்வளோ உங்களுக்கு சொல்லி தந்தும் உங்களை இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போய் விழவே இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அம்மா அப்பா அவ்வளோ இருக்கும்போது பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கும்போது வருத்தமா இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இறங்குறவனையாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவங்களையாவது கர்த்தர் ஒரு விதத்திலாவது தூக்கி எடுப்பாரு. ஆனா அப்படின்றவங்கள உங்களுக்காக யாரும் வழக்காட கூட முடியாதுப்பா, வழக்காட கூட முடியாதுப்பா. இங்கே வந்துட்டு சர்ச்சிலேயே உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ்எம்எஸ் பண்றீங்கன்னா எப்படி நீங்க எப்படி நான் சொல்றேன், உன்னை எப்படி ஆண்டவர் தூக்கி எடுப்பார்? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதாவது ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், நினைச்ச அளவுக்கு பரிசுத்தமா வாழ முடியல, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, நான் பாடுறேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு மனசு இருந்தாலாவது ஏதாவது ஒரு விதத்துல சரி இந்த ஆயக்காரனை போல
இல்லை அந்த ஆயக்காரன்ட்ட பக்கத்தில் போய் ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபை யாருன்னு ஜெபம் பண்ண உடனே சரிப்பா பரவாயில்ல அந்த குவாலிட்டி எல்லாம் இல்லைன்னா கூட உன்னை நான் தட்டி எழுப்புறேன்னு ஏதாவது ஒரு இறக்கத்தை ஆண்டவர் செய்யலாம். ஆனால் இங்கேயே வந்துட்டு சர்ச்சிலே இருந்துட்டு அம்மா கொடுக்குற சாப்பாடையே சாப்பிட்டு அம்மா கொடுக்குற துணி அப்பா கொடுக்குற சாப்பாடு அப்பாவுடைய பணம் எல்லாமே அவங்களிடத்துல வாங்கிட்டு அவங்க மூஞ்சியே எட்டி உதைக்கிறது, அவங்களே வருத்தப்படுத்துறது, அவங்களே கண்ணீர் வடிக்க வைக்கிறது. நான் கேட்கிறேன், உனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதமா இருக்கும்? மனைவியினுடைய சாப்பாடே வாங்கி சாப்பிட்டு கணவனாருடைய சம்பாத்தியத்திலேயே வாழ்ந்துட்டு அப்ப தேவைக்கு மட்டும் அவங்க உங்களுக்கு வேணும். எரிஞ்செறிஞ்சு விடுறது, கத்துறது, பிரச்சனை பண்றது, உடைய மனசு உடைகிறது மாதிரி பேசுறது, எப்படி இறங்குவார்ன்றது அவங்க கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேரும் அப்படின்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசுல அந்த உணர்வு இருக்காதா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க, தம்பிங்க, பெரியவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உண்மையா ஆராதிக்க என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இங்க மாத்துவார் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. கத்தரை குறிச்ச ஒரு பயம் உனக்கு இருக்க வேணாம்ப்பா. அறியாதவங்க வெளியில இருந்து வர்றாங்க, அவனுக்கு இன்னும் சர்ச்சுக்குள்ள அவங்க அட்டன் பண்ணதே இல்லை, சர்ச்சை பற்றி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட சரி ஒண்ணுமே தெரியாது இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். காலகாலமா விசுவாசியினுடைய பிள்ளையா இருந்துட்டு கூட, காலகாலமா ஆண்டவரை தேடி கூட ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு ஜெபம், ஒரு கண்ணீர், இங்கேயே நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா, இங்கேயே ஆராதிக்கலைன்னா நீங்க எங்க போய் ஆராதிப்பீங்க சொல்லுங்க? அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையணும்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூவா இந்த வாரம் தொண்டை அவ்வளோ பலவீனமா இருந்தும் நிறைய கூட்டங்கள் வெளியூர்ல உள்ளூர்ல எல்லாம் முடிச்சுட்டு நேற்றைக்கு வந்து, நேற்றைக்கு இரவுல ரொம்ப லேட்டாக தூங்கி இன்னைக்கு காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாயந்தரம் நடக்கிற கூட்டத்தில் பேசணும். இப்படியே கண்டினியூவாக பண்ணினாலும் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியத்தை ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்யணுன்ற ஒரு காரணத்திற்காக எப்படியாவது நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னேறி கத்தரை பிடிச்சி நின்று நீ ரொம்ப அழகாக வரணுன்ற ஒரு காரணத்திற்காக பிரசங்கத்தை மட்டும் இல்லாமல் பிரசங்கத்துக்கு இடையில அங்கலாய்ப்பையும் கண்ணீரையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி என் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறனோ அப்படியே உங்களை நேசித்து நீங்க கொடுக்குற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற, நீங்க எங்களுக்கு தர அந்த பணத்துல தான் நான் சாப்பிட்றேன், அந்த பணத்துல தான் பெட்ரோல் ஊத்துறேன், அந்த பணத்துல தான் என் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்ற அந்த உணர்வு எனக்கு கண்டிப்பா நிறையவே இருக்கு. அதுக்காக தான் உங்களை ரொம்ப பாரப்படுறேன். சும்மா இருந்துடலாம், எதுக்கு இடையில எல்லாம் பிரேயர் வைக்கணும்னு நினைக்கலாம். ஆனாலும் உங்க மேல அவ்வளோ கரிசனை இருக்கிறது. வெளியில இருக்கிறவங்களை குறித்து பாரம் இருக்குது, ஆனா கவலைப்படவே இல்லை. சரி நீ உள்ள வாங்க, உள்ள வரும்போது ஆண்டவர் செய்வார். ஆனா வெளியே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வந்த உங்க மேல கவலையும் சேர்ந்து இருக்குது. அதனால எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஒப்பு கொடுத்து, இனி ஒரு செய்தி கூட நீங்க தப்பா முடிவு பண்ணிட்டீங்கன்ற செய்தி என் காதுக்கும் வந்து எட்டிடக்கூடாது. கர்த்தரும் நீ தப்பா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது. செய்வாரா? அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, தாத்தாவால ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா ஜெயில் போயிட்டாரு, தாத்தா பிள்ளைய வளர்த்துறாரு, தாத்தாவால எதுவும் பண்ண முடியல. ஆனா எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை, என் தாத்தாவும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் ஏசப்பா எனக்கு இருக்கிறீங்க, எனக்கு திருமணம் மட்டும் தடையா போயிடக்கூடாதுன்னு அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்டு மகிமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என்கிட்ட வந்து ஒரு வாலிப தம்பி சாட்சி சொல்றான். உங்களை கைவிடுவாரா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான